அருகம்பையில் அமைக்கப்பட்டுள்ள மாளிகை ஒன்று குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க காலியில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தகவல் வெளியிட்டார். காலி உளுவிட்டுகே பிரதேசத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. புதிய மாளிகை ஒன்றை நேற்று முன்தினம் நான் கண்டுபிடித்துள்ளேன். பக்கிங்ஹாம் மாளிகையை விட பெரியது. அருகம்பைக்கு எதிர்க்கு மாளிகை. புதிய பெயர் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச மத்திய நிலையம், சர்வதேச தொடர்பாடல் தலைமையகம். ஆனால் இங்கு விடுதிகளை காணப்படுகின்றன. 57 ஓய்வு விடுதிகள் காணப்பட்டன. விஐபிகளுக்கான ஓய்வு விடுதி, 3 அறைகள், 3 நீச்சல் தடாகம். 100 அடியே இந்த கடலில் காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள சிறந்த கடல் அருகம்பையில் காணப்படுகின்றது. ஆனால் இந்த இடத்தில் நீச்சல் தடாகம் காணப்படுகின்றது. இது எதற்காக? அருகம்பையில் செய்யக்கூடிய சர்வதேச தொடர்பாடல் என்ன? யாருக்காக இதனை செய்கின்றனர்? இதனை நாங்கள் நிறுத்தியுள்ளோம். 15 விடுதிகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. சுவர்கள் மாத்திரமே அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை நிறுத்திவிட்டோம். இதற்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்கவில்லை. ஜனாதிபதி அலுவலக நிதியில் ஒரு பகுதி இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிதி சட்டங்கள் மீறப்பட்டுள்ளன. யார் இவற்றுக்கு செலுத்தியது? இவற்றை நிறுத்தினால் மேலும் எரிபொருள் விலையை குறைக்க முடிந்திருக்கும். ஊடகம் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கயந்த கருணாதிலகவும் இதன் போது உரையாற்றினார். வீதிகளை அமைத்து சூறையாடிய நிதி மற்றும் தரகு பணம் போன்ற கொள்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அரசாங்கம் செயற்படக்கூடிய வகையில் ஆரம்பத்தை வழங்குவது இந்த 100 நாட்களில் உள்ளடங்குகின்றது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.